ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு தாயை நல்லடக்கம் செய்துவிட்டு நாம் குழுமி இருக்கின்றோம். இஸ்லாம் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் இன்பகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். அதே மாதிரி மறுமை வாழ்க்கையிலையும் அந்த இன்பகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்ததை போன்று ஒரு மரணம் நிகழ்ந்தால் அதற்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றன, அந்த கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற அம்சங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று அருமையான போதனைகளை தந்தார்களோ அதே போன்று கபருடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் நிறைய போதனைகளை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த போதனைகளை ஒவ்வொன்றும் மனிதனை நெறிப்படுத்தி அவன் நல்லவனாக வாழ வேண்டும், அடுத்தவனுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற அம்சங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. இதே மாதிரி மரணத்தினுடைய நினைவுகளை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நினைத்து வாழுகின்ற பொழுது நல்லவனாக வாழுகின்றான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உற்ற நண்பனாக இருந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார்கள். அவருடைய வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கும் தூரமாக இருந்ததனால் அண்மையிலேயே ஒரு வீட்டை அமைத்து கொடுத்து அந்த வீட்டில் கொண்டு வந்து சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து பராமரிக்கின்றார்கள். திடீரென்று சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக மிக அர்ப்பணம் செய்த ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வார்த்தைகளை மீறி நடக்காத, அல்லாஹ்வுக்கு மிகவும் அஞ்சக்கூடிய ஒருவர். அவரை கொண்டு போய் கபரிலே வைக்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் சுபஹானல்லாஹ் என்று. சஹாபாக்களும் ஆச்சரியப்பட்டு சுபஹானல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு சற்று நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். இதையும் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். அடக்கி முடிந்ததற்கு பின்னால் அதற்கு விளக்கம் கேட்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், கபருடைய அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுது உள்ளே ஒருத்தர் நுழைவிக்கப்படுவார். சாத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வைக்கின்ற பொழுது கபர் நெருக்கியது. அந்த நெருக்குதலை பார்த்து நான் அச்சமடைந்தேன். அதனால் அல்லாஹ் தூய்மையானவன் சுபஹானல்லாஹ் என்று சொன்னேன். அது சற்று நேரத்திலே இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக வாழ்ந்தவர். அவரை அறிந்தவுடனேயே அது அப்படியே விலகி விடுகின்றது, அவருக்கு இடம் கொடுக்கின்றது என்று சொல்லி நான் அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன், அல்லாஹ் மிக பெரியவன் என்று நான் சொன்னேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இதில் இருந்து என்ன விளங்குகின்றது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் கபருக்குள் நுழைக்கப்படுகின்ற பொழுது அவன் நல்லவனாக இருந்தாலும் அவர் மோசமானவராக இருந்தாலும் கபர் ஒரு நெருக்கும். அதில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சரியான ஒரு அகீதாவில் இருந்திருக்க வேண்டும் என்பது ஆணித்தரமாக இந்த சம்பவத்தினூடாக முன்மொழியப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வு சரியான ஒரு அகீதாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் இணை வைக்கின்றானோ அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்லுகின்றான். இதே மாதிரி பல்வேறு விதமான கபரில் நடக்கின்ற வேதனைகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையின் பின்னால் நீங்கள் யாராவது கனவு கண்டீர்களா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அதை எடுத்து சொல்வார்கள். அன்றைய தினம் யாரும் கனவு காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட ஒரு கனவை மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. 2 வானவர்கள் அவரை அழைத்து செல்லுகின்றார்கள். சற்று தூரம் செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய தலை, அதுக்கு அந்த தலை மாட்டிலே இன்னொரு மனிதன் கல்லை வைத்து கொண்டு அந்த தலையிலே போட்டு அடிக்கின்றார். அந்த தலை சிதறி தூள் தூளாக போகின்றது.
கல்லும் ஒரு பக்கமாக விலகி செல்லுகின்றது. அந்த கல்லை திரும்ப எடுத்து வந்து அடிக்கின்ற பொழுது தலை பழைய நிலைக்கு அப்படியே முழுமை பெற்று விடுகின்றது. இப்படி உடைந்த துகள்கள் வந்து ஒட்டி கொள்கின்றன. மீண்டும் அந்த தலையில போட்டு அடிக்கப்படுகின்றது. இதை பார்த்தவனே அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சுப்ஹானல்லாஹ், இது என்ன என்று கேட்கின்றார்கள். ஆனால் மலக்குகள் விளக்கம் சொல்லாமல் அழைத்து செல்கின்றார்கள். இன்னும் சற்று தூரம் செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய நாவுல ஊக்கு போன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி நாவு வலது பக்கமாக கிழிக்கப்படுகின்றது. இரத்தம் சொட்டுகின்றது. மீண்டும் இடது பக்கமாக கிழிக்கப்படுகின்றது. இப்படி கிழிக்கின்ற தொடர் தேர்ச்சியான ஒரு வேதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதையும் அவதானித்து விட்டு என்ன என்று கேட்கின்றார்கள். அதற்கும் அந்த வானவர்கள் மௌனமாக அழைத்து செல்கின்றார்கள். மூன்றாவது ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். அதில் ஒருவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நெருப்பு, அதாவது ஒரு இரத்த ஆற்றிலே மிதந்து வருகின்றார். அவர் ஒரு பக்கமாக சென்று மீண்டும் வருவார். வருகின்ற பொழுது அவருடைய வாயிலே ஒருத்தர் கல்லை போடுவார். அந்த கல்லை அவர் விழுங்குவதற்கு ஆத்துக்குள்ளே செல்வார். திரும்ப மீண்டும் வருவார். இப்படி ஒரு வேதனை நடந்து கொண்டிருக்கின்றது. இதையும் பார்த்துவிட்டு என்னென்று கேட்கின்றார்கள். அதற்கும் விளக்கம் சொல்லப்படவில்லை. அழைத்து செல்லுகின்றார்கள். இன்னொரு வேதனையை பார்க்கின்றார்கள். அந்த வேதனை என்னவென்று சொன்னால், ஒரு அகழி மாதிரியான ஒரு கிணறு மாதிரி, பால் கிணறு மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கூக்குரல் இடுகின்றார்கள். அங்கிருந்து நெருப்பு கங்குகளிலே அவர்கள் மேலே கொண்டு வரப்படுகின்றார்கள். மீண்டும் உள்ளே செல்லுகின்றார்கள். அந்த நெருப்பு தீ கங்குகளாக மேலெழுந்து வரும். பின்னர் அது அணையும். உள்ளே போவார்கள். அணைகின்ற பொழுது அது கொழுந்து விட்டு எரிகின்ற பொழுது மேலே வருவார்கள். இப்படி கூக்குரல் கேட்கின்றது. மிக மோசமான ஒரு வேதனை அவர்களுக்கு நடக்கின்றது. இதையும் என்னவென்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொன்றாக விளக்கம் சொல்லுகின்றார்கள். முதலாவது, தலை உடைக்கப்பட்ட மனிதன். அவன் அல் குர்ஆனை கற்றிருந்தான். அதன்படி அவன் வாழவில்லை. பரலான தொழுகைகளை அவன் நிறைவேற்றவில்லை. அதனால் இந்த வேதனை கபரிலே தொடர் தேர்ச்சியாக அவனுக்கு நடைபெறும் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து இரண்டாவது என்ன என்று கேட்கின்ற பொழுது அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே சென்றால் வியாபாரத்திலே பொய் சொல்லுவான். அவன் சொல்லுகின்ற அந்த பொய்யினால் அவன் கபரிலே இவ்வாறு நாவுகள் கிழிக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகின்றான் என்று சொல்லுகின்றார்கள். இதே மாதிரி மூன்றாவது வேதனை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் வட்டியை வாங்கி சாப்பிட்டிருப்பான். அந்த வட்டிக்காக வேண்டி அவன் உலகத்திலே ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அது சாதாரண வட்டியாக இருக்கலாம், பெரிய வட்டியாக இருக்கலாம். வட்டியோடு ஒரு மனிதன் சம்பந்தப்பட்டால் அவன் அதாவது ஒரு இரத்த ஆற்றிலே நீந்த வேண்டி வரும். அவனுடைய வாயிலே கற்கள் மறுமை நாள் வரைக்கும் போடப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்து இன்னொரு சாரார் யார் என்று கேட்டால், அதாவது ஆளி போன்ற இடங்களிலே நெருப்புக்குள் வேதனை செய்யப்பட்டவர்கள் என்றால் அது ஆண்களும் பெண்களும் விபச்சாரிகள். அவர்கள் முறையான திருமணமற்றவர்கள். தன்னுடைய உடல் இச்சைகளை அநாகரிகமான நாகரிகமற்ற முறையிலே தவறான வழிகளிலே தீர்த்து கொண்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லுகின்றார்கள். நாம் இந்த இடத்தில் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தகைய ஒரு வேதனை இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் சொல்லித்தந்த அந்த அகீதா தெளிவாக இருந்தது என்று சொன்னால், ஒரு மனிதன் சரியான பதிலை சொல்லிவிடுவான். கபரில் வைக்கப்பட்ட உடனே மலக்கு வந்து விசாரணைகளை நடத்துவார். அந்த விசாரணை நாங்கள் உலகத்திலே செய்கின்ற பரீட்சையை போன்ற சாதாரணமானதல்ல. ஒரு மனிதனிடம் கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கு அவன் அதனுடைய பிரதிபலிப்பாக வாழ்ந்திருந்தால் அதற்கு சரியான பதிலை சொல்லுவான். இல்லை என்று சொன்னால் ஹாஹா லாதிரி, எனக்கு தெரியாது என்று திண்டாடுவான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அல்லாஹ்வை பற்றி கேட்கின்ற பொழுது சொல்லுகின்ற அவன் பதிலிலே அந்த மலக்குகள் சந்தோஷம் அடைந்து சொல்லுவார்கள், நீ இந்த பதிலை சொல்லுவாய் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். இப்போது உனக்கான நல்ல வாயில்கள் திறக்கப்படுகின்றது, கபர் விசாலமாக்கப்படுகின்றது. நம் கனவுமத்தில் அரூஸ், நீ ஒரு மணமகனை போன்று முதல் நாள் இரவு எப்படி அயர்ந்து யாரும் எழுப்பாமல் அவருடைய தூக்கம் அயர்ந்து இருக்குமோ அதே போன்று தூங்கு என்று சொல்லி மறுமை நாள் வரைக்கும் அவருடைய கபர் விசாலமாக்கப்பட்டு சுவனத்தின் அத்தனை இன்பங்களும் அவருக்கு வழங்கப்பட்டு அவர் நித்திரை கொள்ளுவார். அதே வேளையிலே அவன் கெட்டவனாக இருந்தால், அவனுடைய அகீதா பிழையானதாக இருந்தால், இணை வைப்பாளனாக இருந்தால், உலகத்திலே மனிதனுடைய உரிமைகளை மதிக்காமல் நடந்தவனாக இருந்தால், அத்தனைக்கும் உரிய தண்டனைகளை அவன் அங்கேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த தண்டனையிலிருந்து மீள முடியாது. பரீட்சையில் ரீகரெக்ஷன் போடுற மாதிரி மீண்டும் எழுத முடியாது. அந்த நிமிடம் முடிந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மனிதன் நான் நாளைக்கு வாரேன், நாளண்டைக்கு வாரேன், சற்று நேரத்தில் வாரேன் என்று சொல்லி ஏதாவது சமாளித்து விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்கின்ற மலக்குகள்
உரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள். கணப்பொழுது கூட பின்வாங்காது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத், 3 அம்சங்களை தவிர அத்தனையுமே துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த தாய் மிகவும் அருமையாக வாழ்ந்த ஒருவர். அவர் கொண்டு போனது என்ன? நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவங்க செய்த தர்மம், அவங்க மற்றவர்களோடு நடந்து கொண்ட முறை, அந்த பண்பாடு எல்லாமே சேர்ந்துதான் அவங்களுக்கு போகின்றது. நாங்கள் ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்திருந்தால் அந்த பிள்ளை பாவ மன்னிப்பை தேடும். ஒரு மனிதன் 100 பாவத்தை செய்துவிட்டு சென்றிருந்தால் அந்த பிள்ளை கையேந்தி கேட்கும், என்னுடைய தாய் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தந்தையிட பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுன் சாலிஹுன் யதுலஹு, அந்த விட்டு போன அந்த குழந்தையினுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவனுடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவான். அதே போன்று சதகா ஜாரியா, ஒரு மனிதன் நிரந்தரமான தர்மத்தை செய்கின்றார். அந்த பள்ளிவாசலாக இருக்கலாம், அல்லது நீர் புகட்டுகின்ற நீர் தேங்கிகளாக இருக்கலாம், கிணறுகளாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம். இதனால் அவருக்கு நிரந்தரமான ஒரு நன்மை கிடைக்கும். அதே போன்று ஒரு மனிதன் வழங்குகின்ற கல்வி, அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் பயனுள்ள கல்வி என்று கேட்டார்கள். எத்தனையோ படித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, எனக்கு பயனுள்ள கல்வியை தா என்று கேட்டார். எத்தனையோ பேர் படித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மேதைகளாக மாறி இருக்கிறார்கள். அந்த கல்வியினால் அவனுக்கும் பயனில்லை, அதே போன்று சமூகத்துக்கும் பயனில்லை. அவன் அதை பிழைப்பு நடத்துவதற்காக மாற்றுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அந்த வார்த்தை சொல்லுகின்றது பயனுள்ள கல்வி. அதனால் அவன் பயன்பெற வேண்டும், அவனுடைய சமூகம் பயன்பெற வேண்டும். அந்த கல்வியினால் தான் அவனுக்கு நன்மை இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். புகாரியுடைய அந்த உழைப்பு, இதை போன்று ஆயிரக்கணக்கான இமாம்களுடைய உழைப்பை எடுத்து படித்து பார்க்கின்றோம். சமூகத்துக்காக ஆற்றப்பட்ட அந்த சேவைகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்காக கையேந்தி பிரார்த்தனை செய்யணும் என்று நினைக்கும். அதில் தூய்மை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று போராடினார்கள். இந்த மாதிரி உணர்வோடு யார் கல்வியை புகட்டுகின்றார்களோ, அதை ஒரு பிசினஸாக ஆக்காமல் யார் செயல்படுகின்றார்களோ அந்த அளவுக்கு நன்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போன்று நிறைய எச்சரிக்கைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த தாயை பொறுத்தவரையில் பல உலமாக்களோடு வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய அன்பான உபசரிப்பு, அதே போன்று எல்லோரோடும் கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய பண்பாடு, குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த உறவுகளை பேணுகின்ற அவருடைய நடவடிக்கை எல்லோற்றையும் பார்க்கின்ற பொழுது உண்மையில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு தாய் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது, இந்த ஒரு மனிதனை அடக்கின்ற பொழுது அடக்கி விட்டோம் என்று சொன்னால் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்பொழுது அவர்கள் கேள்வி கேட்கப்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நாம் அடுத்த சகோதரனுக்கு துஆ செய்கின்றது அது எங்களுக்குமாக அமைகின்றது என்ற ஹதீஸ்களை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய ஒரு தாயை இழந்த அந்த உணர்வை போன்று நீங்களும் இதிலே துஆ கேட்டு அவர்களுக்காக மறுமை வாழ்வு நல்ல முறையில் அமைவதற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்யுமாறு கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.